ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கெஃபே. இன்னைக்கு நம்ம மட்டன் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பாயா செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, 1 பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம தேங்காவோட சேர்த்து அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இதை தனியாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். ஃப்ளேமை லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததா தேங்காய், இந்த தேங்காவையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். கருகக்கூடாது, கொஞ்சம் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதோட சேர்த்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு விழுது இதோட ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தனியா தூள் சேர்த்துக்கேங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரும் இப்போ இதோட கலந்தாச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ இதோட வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு வாணலியில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொட்டியிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை அரைச்சி இதோட கலந்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, மாவு தீஞ்சிடக்கூடாது. நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியையும் இதோடையே மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து தண்ணியில் கலந்து வச்ச மாவை இதோட இப்போ கலந்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 8 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையான மட்டன் பாயா தயார். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் இஞ்சியையும் சேர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.